ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபாலிங் இன்டு யூ அப்படிங்கிற சைனீஸ் ட்ராமா தான். ட்ராமாவோட பிளாட்டை பற்றி சொல்லணும்னா இது மெயினாக ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு ட்ராமா தான். பட் அதோட ரொமான்ஸ் காமெடின்னு எல்லாமே கலந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமான்னு சொல்லணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஹைஸ்கூலில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டை தான் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் டே ஆரம்பிக்க போகிறதா ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற இடத்துல 2 பொண்ணுங்க ஷட்டில் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தபடியே ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்கிறா. இவ தான் நம்ம டிராமாவோட ஹீரோயின், பேரு லூனா. அப்போ அந்த பொண்ணுங்க விளையாண்டுட்டு இருந்த ஷட்டில் இவ மேல விழவர அப்போ அங்க வர பையன் ஹைட்டா ஜம்ப் பண்ணி அதை கேட்ச் பண்றான். இவன் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ, பேரு டுவான். இப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்னதா இன்ட்ரோ ஆகிடுறாங்க. அப்படியே அங்க இருந்த ஹீரோ கிரவுண்டுக்கு கிளம்புறான். லூனாக்கும் கிரவுண்டுக்கு வர சொல்லி கால் வரவே அவளும் அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவை பற்றி சொல்லணும்னா அவன் ஒரு ஹை ஜம்ப் அத்லட். ஸ்போர்ட்ஸ் டேக்கு எனர்ஜி வேணும்னு சொல்லிட்டு 4 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை தனியால் உட்காந்து காலி பண்ணிட்டு இருக்கிறான். ஹை ஜம்ப் மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 காம்படிஷனில் அவன் பேர் கொடுத்துருக்குறான். நம்ம ஹீரோயின் பற்றி சொல்லணும்னா அவன் நான்ஹூ யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கோச்சாக வேலை செய்கிறா. இங்கே வந்ததே ஸ்போர்ட்ஸ் டேயில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை பிக் பண்ணி ஸ்டேட் லெவல், ஒலிம்பிக்ஸ்னு அடுத்தடுத்த லெவலுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான். இப்போ இங்கே காம்படிஷன் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக 400 மீட்டர் ரன்னிங் காம்படிஷன் தான். அதில் டுவான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறான். ரேஸும் ஆரம்பிக்க வேகமாக ஓடின நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் வின் பண்ணுறான். டுவான் ரொம்பவே சுட்டிப்பான பையன். எனி டைம் துருன்னு ரொம்பவே ஆக்டிவாக இருப்பான். அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவன் வின் பண்ணதுக்காக சியர் பண்ணுறாங்க. இவனும் ரொம்பவே ஹாப்பியாக அதை என்ஜாய் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்து லூனாவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறா. அப்போ ஸ்பீக்கரில் ஹை ஜம்ப் காம்படிஷன் ஆரம்பிக்க போகிறத அனௌன்ஸ் பண்ண டுவான் அங்கே கிளம்பிடுறான். ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்த நான்ஹூ யூனிவர்சிட்டியோட ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் லியூ சான் அப்படிங்கிற பையனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்க கிளம்புறாரு. லியூ சானும் டுவானும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் அவங்க சின்னதாக ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிறாங்க. யார் இந்த ஹை ஜம்ப் காம்படிஷனில் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு. காம்படிஷனும் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு 1.85 மீட்டருக்கு போல் செட் பண்ணுறாங்க. நம்ம டுவானும் ஓடி வந்து அந்த போலை தாண்டி வின் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு இருந்த லூனா அவளோட லாஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் ஸ்லோவாக இருக்கிறதாவும் அதை சேஞ்ச் பண்ணவும் சொல்கிறா. இவனும் சரின்னு சொல்லி அதை கேட்டுக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த ஸ்போர்ட்ஸ் ஹெட், என்ன நீ அவனை செலக்ட் பண்ண போறியான்னு கேட்க, ஏன் பண்ணக்கூடாது, அவன் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னு லூனா சொல்கிறா. அதுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் ஹெட், பட் அவன் ஷார்ட்டாக இருக்கான், அவனோட ஹைட் 179 சென்டிமீட்டர் தான் இருக்குது, இது ஹை ஜம்ப்க்கு பத்தாது, ஸோ நீ வேற ஆளை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போல 185ல இருந்து 188க்கு ரைஸ் பண்ணுறாங்க. டுவான் இந்த டைம் லூனா சொன்ன மாதிரியே லாஸ்ட் 4 ஸ்டெப்ஸை ஃபாஸ்ட்டாக வச்சு அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணுறான். லூனா உடனே ஸ்போர்ட்ஸ் ஹெட் கிட்ட, பார்த்தீங்களா ஒரு டைம் தான் சொன்னேன், உடனே மாற்றி கரெக்டாக பண்ணிட்டான்னு சொல்கிறா. இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் ஹெட் இவனால் அடுத்த லெவலை கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு லெவலாக கம்ப்ளீட் பண்ணி போல் இப்போ 192 சென்டிமீட்டரில் இருக்குது. டுவான் 2 டைம் அட்டன் பண்ணியும் அவனால் அந்த லெவலை கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் லியூ சான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறான். இப்போ இது டுவானோட லாஸ்ட் அட்டெம்ப்ட். பட் எப்படியோ டுவான் இந்த டைம் அந்த லெவலை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறான். லூனாவும் அதை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ண அந்த ஸ்போர்ட்ஸ் ஹெட் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. லியூ சான் மட்டும் ரெக்ரூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலேயே அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம லூனா அவளோட டேபை பார்த்த மாதிரியே நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ அவள் பின்னாடியே டுவானும் வரான். நீங்கள் நான்ஹூ யூனிவர்சிட்டியிலேருந்து நல்லா விளையாடுறவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஹை ஜம்ப்ல இருந்து யாரையாச்சும் செலக்ட் பண்ணீங்களா? யார்? அந்த லியூ ஷானை தானே செலக்ட் பண்ணீங்க. என்னோட ஹைட்னால தானே நீங்கள் என்னைய செலக்ட் பண்ணாமல் வந்துட்டீங்க. இப்படி வரிசையாக மூச்சு விடாமல் பேசிகிட்டே வரான். பட் அது எதுக்குமே லூனா ஆன்சர் பண்ணல. கடைசியாக டுவான் ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு, எனக்கு ஹை ஜம்பில் கைட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இவளும் அதை வாங்கிக்கிறா. இப்போ ஸ்பீக்கரில் 100 மீட்டர் ரேஸ் காம்படிஷன் ஆரம்பிக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதை கேட்ட லூனா டுவானை கிளம்ப சொல்கிறா. சரி கிளம்பலான்னு போன டுவான் மறுபடியும் வந்து அவள் போட்டிருந்த சன்கிளாஸஸை ரிமூவ் பண்ணுறான். இப்போ தான் அவளோட முழு ஃபேஸையும் டுவான் பார்க்குறான். அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிடுறான். அவளோட சன்கிளாஸஸை திருப்பி கொடுத்துட்டு போகிறப்ப, நீங்கள் என்னை செலக்ட் பண்ணாலும் சரி, செலக்ட் பண்ணலைனாலும் சரி, கண்டிப்பாக நான் நான்ஹூ யூனிவர்சிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுவேன். எனக்கு உங்களோட முகம் நல்லா ஞாபகம் இருக்குது. அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான்.
அடுத்த சீனில் லூனாவை தான் காட்டுறாங்க. அவளோட ரூமில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் ஊசே கிட்ட இருந்து கால் வருது. அவனும் அங்கே தான் கோச்சாக வேலை செய்கிறான். 2 பேரும் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆகுது. சொன்ன மாதிரியே ஹைஸ்கூலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டுவன் நான்ஹோ யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறான். ஹாஸ்டல் ரூமுக்கு போகிற வழியில் நம்ம லூனாவை பார்க்குறான். நீ எப்படிடா இங்கன்னு கேட்க, இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக கஷ்டப்பட்டு படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணதாகவும் அவனுக்கு எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சீட் கிடைச்சதாகவும் சொல்கிறான். லூனாவும் அவனுக்கு விஷயத்தை சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. பட் டுவான் ஸ்போர்ட்ஸ் டீமில் அவனையும் சேர்த்துக்க சொல்லி கேட்குறான். அதுக்கு லூனா, நீ எடுத்திருக்கிறது ரொம்பவே கஷ்டமான மேஜர், நீ எப்படி எக்ஸாம்ஸையும் பார்த்துட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்க்கும் வருவேன்னு கேட்க, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு டுவான் சொல்கிறான். சரி, அப்போது ஃபஸ்ட்டு உன்னோட எக்ஸாம்ஸில் நீ நல்ல கிரேடு வாங்கு, அதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீ என்னைய கோச்னு தான் கூப்பிடணும், புரிஞ்சுதான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. இவனும் அவனோட ஹாஸ்டல் ரூமுக்கு போயிட்டு எல்லாரோடையும் இன்ட்ரடியூஸ் ஆகிடுறான். அடுத்த நாள் 5 மணிக்கே எழுந்திரிச்சு ஜாகிங் போனனால கிளாஸ் ரூம் பெஞ்சிலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு அழகான பொண்ணு வரா. இவ பேரு ஷியன். அவளாவே வந்து நம்ம டுவன் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகி அவன் பக்கத்திலே உக்காந்துக்கிறா. பட் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத டுவன் மறுபடியும் படுத்து தூங்கிடுறான். அடுத்த சீனில் ஸ்போர்ட்ஸ் கோர்ட்டில் தான் காட்டுறாங்க. அங்கே டுவன் எல்லாத்தையும் எப்படி இருந்துச்சோ அப்படியே செட் பண்ணிட்டு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி விண்டோ வழியாக வெளியில் போயிடலான்னு வரான். பட் நம்ம லூனா கிட்ட மாட்டிக்கிறான். ஆமாங்க, அவன் டெய்லியும் காலையில் சீக்கிரமாக இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட லூனா அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறா. இங்கே ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அலவுட், நீ இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு டுவன், அப்போ நீங்கள் எனக்கு கோச் பண்ணுங்க, அப்போ நான் இங்கே வரலாம்ல அப்படின்னு கேட்குறான். பட் நம்ம லூனா அதுக்கு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.